இயேசு கிறிஸ்துவும் நானும். இந்த வேத வசனம் 1 பேதுரு 2:6. அந்தப்படியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சூழ்நிலை வைக்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகின்றார், அதன் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது வெளியேறப்பட்டது. கீழ்ப்படியாதவர்களுக்கோ வீடு கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலக்கல்லை ஆகிய அந்த கல் இடறுதலுக்கு ஏதுவானதும் கல் விழுகிறதுக்கு ஏதுமாக இருக்கிறது. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்கின்றார். அதனாலே விசுவாசத்தை துவக்குகிறோம் முடிக்கிறோமா இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஓட வேண்டும். இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமான மூலைக்கல்லை சூழ்நிலை வைத்திருக்கிறார். அது மூலைக்கல்லாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து கற்பாறையாக இருக்கின்றார், மூலைக்கல்லாக இருக்கின்றார். அதனால் நாம் அவரை விசுவாசித்து அவர் வழியிலே நடப்போம். அப்படி செய்ய ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஹேவ் எ பிளெஸட் டே. காட் பிளெஸ் யூ. கிவ் யுவர் ஹார்ட் டு காட், யுவர் ஹேண்ட் டு மேன். லிவ் இன் காட்ஸ் வேர்ட், லிவ் ஆன் அவர் knees. Thanks for watching. Like, share, subscribe.